அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025-26ஆம் ஆண்டிற்கான நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக விடணும். ஆனால் கடந்த 2 வருடங்களாக இதற்கான நோட்டிஃபிகேஷனும் விடலை, இதற்கான ஆட்களுமே ஃபில் பண்ணாமே அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 8997 வேக்கன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த 8997 வேக்கன்சியும் 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, அதில் உங்களுடைய மாவட்டம் எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது. இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர், இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கும் மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முக்கியத்துவம் உண்டு, அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட், ஓகேங்களா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும், அது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அதே போல் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்குமா, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நம்ம என்ன ஏஜில் இருக்கணும், எல்லா தகவலும் தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்பு எங்கிருந்து வந்திருக்குன்றதான் இல்லையா. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் கிட்டத்தட்ட 8997 வேக்கன்சி காலி இடங்களாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் 10வது தேர்ச்சி அல்லது தோல்வி, ஓகேங்களா, பாஸ் ஆகியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஃபெயில் ஆகியிருந்தாலும் கூட இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும். ஸோ இதில் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மார்க்கை வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்றதான் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வகை என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்லை பகுதி நேர வேலையா, இல்லை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதில் காலையில் நீங்கள் ஒர்க் போயிட்டீங்கன்னா ஈவினிங் தான் ரெகுலரான பேசிக்கான ஒரு அரசு வேலை தான். அதே போல் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் சமையல் உதவியாளருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் 3 வகையான போஸ்டிங்குமே வந்திருக்குங்க. சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு 3 வகையான போஸ்டிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? எவ்வளவு காலி இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8997 வேக்கன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அனைவரும் எதிர்பார்க்கறது ஒன்று தான், இதற்கான சம்பளம் எவ்வளவு இருக்குது, ஸோ எவ்வளோ சம்பளம் இருந்தால் இந்த வேலைக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர்
பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதற்கான சம்பளம் வந்து ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 3000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9000 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக பேசிக்கான ஜாப்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து போக போக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதற்கான இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கல்வி தகுதி. இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மினிமம் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 10ஆவதுல நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். ஒருவேளை நீங்கள் 5ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தா கூட இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வயது வரம்பு. இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனால் பெண்களுக்கு தான் அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா அதாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசுல ஒரு கேள்வி இருக்கும். இதில் எந்த விதமான அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸுமே கிடையாது. இதில் ஒன்லி பார்த்தீங்கன்னாக்க டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ தேர்வு செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் 8ஆவது படிச்சிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் ஒரு சில பர்சன்டேஜ் போட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக இன்டர்வியூஸ்க்கு கூப்பிட்டு இந்த வேலைகளை பற்றின ஒரு சில கேள்விகள் கேட்டு ஸோ ஜென்ரலான கேள்விகள் கேட்டு அதில் செலக்ட் ஆகிறவங்கள ஜாப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் செலெக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக அப்ளை பண்ணுறது வந்து எந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் கடைசி நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சின்றது தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்னை மாவட்டம். இந்த சென்னைக்கு 179 வேக்கன்சி. அடுத்தது கடலூருக்கு 320 வேக்கன்சி. திண்டுக்கல் 139 வேக்கன்சி. பெரம்பலூர் 73 வேக்கன்சி. ராமநாதபுரம் 187 வேக்கன்சி. சேலம் 722 வேக்கன்சி. தென்காசி 138 வேக்கன்சி. தேனி 106 வேக்கன்சி. விழுப்புரம் 288 வேக்கன்சி. தர்மபுரி 135 வேக்கன்சி. ஈரோடுக்கு இன்னும் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்டேட் ஆகும். அடுத்ததாக காஞ்சிபுரம்க்கு 74 வேக்கன்சி. தூத்துக்குடி 104 வேக்கன்சி. திருப்பூர் 262 வேக்கன்சி. திருவாரூர் 163 வேக்கன்சி. வேலூர் 292 வேக்கன்சி. விருதுநகர் 273 வேக்கன்சி. கள்ளக்குறிச்சி 309 வேக்கன்சி. கன்னியாகுமரி 99 வேக்கன்சி. அடுத்ததா அரியலூர் மாவட்டத்துக்கு 178 வேக்கன்சி. திருவள்ளூருக்கு 236 வேக்கன்சி. தஞ்சாவூர் 190 வேக்கன்சி. திருச்சி 231 வேக்கன்சி. கிருஷ்ணகிரி 732 வேக்கன்சி. புதுக்கோட்டை 345 வேக்கன்சி. செங்கல்பட்டு 154 வேக்கன்சி. திருநெல்வேலி 119 வேக்கன்சி. நாமக்கல் 321 வேக்கன்சி. திருப்பத்தூர் 140 வேக்கன்சி. கரூருக்கு 200+ வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் 93 வேக்கன்சி. அரியலூர் 178 வேக்கன்சி. சிவகங்கை 427 வேக்கன்சி. ராணிப்பேட்டை 211 வேக்கன்சி. மயிலாடுதுறை 87 வேக்கன்சி. நீலகிரி 119 வேக்கன்சி. திருவண்ணாமலை 427 வேக்கன்சி. சரிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தாச்சு. வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.